மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டினா பேங்க்ல எதுவுமே பணம் கட்டி குறைவான வட்டி சம்பாதிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டி 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸில் பணம் கட்டி 20 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க பணம் டபுள் ஆகிறதுக்கு. ஆனால் இங்கே பணம் கட்டினீங்கன்னா 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த பணம் டபுள் ஆகுது. அதான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், கணக்கு அடிப்படை புள்ளி விவரம் பிரகாரம் 5 வருஷத்துல ஒரு சொத்து டபுள் ஆகலையாம், 4 வருஷத்துல சொத்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாரு. அதை நீங்க மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. உண்மைதான், ஒரே வருஷத்துல டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம், 2 வருஷத்துல டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம். நம்ம இந்த சிப்கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமே, இது எவ்வளோ வேகமாக ரேட் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அதனால் பணம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுக்காதீங்க. நம்ம என்ன நினச்சிட்டா பணம் இருந்தால் சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, கிடையாது. சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரும். இப்படி யோசித்தீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. பணம் இருந்தால் தான் நான் சொத்து வாங்கணும்னு கிடையாதுங்க. சொத்து இருந்தால் தான் எனக்கு பணமே நிறைய வரும், சொத்து மூலமாக எனக்கு வருமானம் வரும். அப்படி ஏன்னா இன்னைக்கு வீடு இருந்ததுன்னா கௌரவங்க, நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னா கௌரவம், சொந்த பந்தம் நம்மளை மதிக்கும், கடன் காட்சி நம்மளுக்கு கொடுப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸு மதிப்பான், குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஊரில் ஒரு கௌரவம் இருக்கும். சொத்து இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும். இன்னும் கேட்டால் சொத்து வாங்குறதுக்கு பேங்க்கில் லோன் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. சொத்து இருந்தால் தர வாடகைக்கு விடலாம், சொத்து இருந்தால் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், சொத்து இருந்தால் இயற்கை விவசாயம் பண்ணலாம், சொத்து இருந்தால் பண்ணை நிலம் அமைக்கலாம், சொத்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் சும்மா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 ஏக்கரால் வைக்க வேண்டிய பயிரை 1 ஏக்கரால் வைக்கிறதுக்கான அடுக்குமுறை பயிர் திட்டத்தை செய்யாரில் ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெடும்பறைங்கிற கிராமத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிச்சார். யூடியூப்ல போய் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மையாக போய்யாது. 10 ஏக்கரால் பண்ண வேண்டிய விவசாயத்தை 1 ஏக்கரால் பண்ணார் அவர், அடுக்குமுறை பயிர் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக. 5 அடுக்கு பயிர் திட்ட முறைன்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக தென்னை மரத்துக்கு நடுவில் ஒன்று நடுறது, அதுக்கு நடுவில் ஒன்று நடுறது, நம்மள கலக்காப்பட்ட நடுவில் துவர போடுவோம்ல, அந்த மாதிரி 5 திட்ட பரவலாக்க முறையிலையும் இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ண முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சொத்தோட அவசியம் நமக்கு எப்பவுமே புரியும். இல்லைன்னா நம்மளுக்கு சொத்தோட அவசியம் புரியாது. அதனால பணம் இல்லை என்பதை ஒரு பிரதானமாக எடுத்துன்னு வராதிங்க. பணம் என்னைக்கு நம்ம கிட்ட இருந்திருக்குது, எனக்கு அதை சொல்லுங்க. சார் நிறைய பிரச்சனை சார், பிரச்சனைலாம் மூடிட்டோம். ஓகே, பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. சாவர வரைக்கும் பிரச்சனை இருந்துதான் இருக்குது, சாவர வரைக்கும் செத்தா கூட பிரச்சனை இருந்துதான் இருக்குது. ஆமாம், எரிக்கிறதா போதையத்தா இடம் எல்லாம். அதுக்கப்புறமா கவனிங்க, பணம் என்னைக்கு பணம் நம்மகிட்ட நல்லா என்கிட்ட இருந்தது ஒரு பெருமை வெளியே பேசுறேன். நான் ஊரெல்லாம் போய் சொல்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஊரெல்லாம் போய் சொல்கிறாங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் சம்பாதிக்கிறேன்னு? சொல்ல மாட்டோம். என்னைக்கு பணம் இருந்த காலம் இது. அப்போ நம்மளா ஒரு முடிவு எடுத்து, நம்மளா எனக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு முடிவு எடுத்து பண்ணும்போது தான் பணம் என்பது அங்கே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. அதனால சிறந்த முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பரம்பரைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கணும்.